அரும்பாக்கத்தில் சைக்கிள் பேரணியில் கல்லூரிகள் மாணவர்கள் பங்கேற்று போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை அரும்பாக்கத்தில் காவல்துறையினருடன் இணைந்து டிஜி வைணவ கல்லூரி சார்பில் போதை விழிப்புணர்வு மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடன் இணைந்து 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சைக்கிளில் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் MK மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போதைப்பொருள் பழக்கத்தினால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இதில் உதவி ஆணையர் ரமேஷ் மாணவர்களுடன் இணைந்து மிதிவண்டியில் பேரணியாக சென்றார். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய மாணவர்கள் எக்ஸசைஸே பண்ண மாட்டேன்றாங்க. எக்ஸசைஸும் பண்ணாம கெட்ட பழங்களுக்கு அடிமையானாங்கன்னா வாழ்க்கையில அவங்களால முன்னுக்கு வர முடியாது. அதனால முதல்ல அவங்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும், பிசிக்கலா மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா எந்த கெட்ட பழக்கங்களும் இருக்கக்கூடாது. போதைக்கு மட்டும் அடிமை இல்லை, சிகரெட்டு, தண்ணி அடிக்கிறது, இது எல்லாத்துக்கும் கூட அடிமையாக கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வை செய்யறோம். இந்த விழிப்புணர்வு நாங்க போய் சொல்றதை விட ஒரு மாணவர் இன்னொரு மாணவருக்கு சொன்னாதான் அது ரொம்ப ஈஸியா ரீச் ஆகும். அதாவது பியர் ட்ரைனிங் சொல்லுவோம். அதனாலதான் நாங்க என்ன பண்றோம், பிராண்ட் அம்பாசிடரா எங்க கல்லூரி மாணவர்களை ஒரு 50 மாணவர்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த 50 கல்லூரி மாணவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற மாணவர்களுக்கு இது சம்பந்தமா அவங்க இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க.